ரான் 95 பெட்ரோல் விலையை லிட்டருக்கு $1.99 என்ற மானிய விலையில் நிலையாக வைத்திருக்க அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொள்ளும். ஆனால் அதற்கு தம்மால் உத்தரவாதம் அளிக்க முடியாது என பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். பூடி மடானி ரான் 95 மானிய திட்டத்தின் கீழ் மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் விலையை நிலையாக வைத்திருக்கவே அரசாங்கம் விரும்புகிறது. ஆனால் உலக எண்ணெய் விலை உயர்வு மற்றும் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்ற நிலை போன்ற காரணங்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிற்கு அப்பாற்பட்டவை என்பதை அவர் விளக்கினார். எனவே உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தில் ஏற்படும் மாற்றங்கள் மலேசியாவில் பெட்ரோல் விலையை பாதிக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் அவர் எச்சரித்தார். என்றாலும் மக்களின் நலனை பாதுகாக்க அரசு தொடர்ந்து தேவையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் பிரதமர் உறுதியளித்தார். தற்போதைக்கு ரான் 95 பெட்ரோல் விலை லிட்டருக்கு $1.99 என்ற மானிய விலையில் தொடர்கிறது. பதினாறாவது பொது தேர்தலில் புத்ராஜயாவை முன்னின்று வழிநடத்தும் நோக்கில் தேசிய முன்னணி கூட்டணி குறைந்தது 115 நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட தயாராகி வருவதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. புத்ராஜயாவில் துணை பிரதமரின் அதிகாரப்பூர்வ ஸ்ரீ சத்ரியா இல்லத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் தேசிய முன்னணி தலைவர் டத்துஸ்ரீ ஹமட் ஜைட் ஹமிடி அந்த விருப்பத்தை வெளிப்படுத்தியதாக மலேசியா கீனி செய்தி வெளியிட்டுள்ளது. தற்போதைய ஒற்றுமை அரசாங்கத்தில் பக்கத்தான் ஹராப்பானுக்கு அடுத்த நிலையிலேயே தேசிய முன்னணி பார்க்கப்படுவது குறித்த கண்ணோட்டத்தை மாற்றுவது அவசியம் என அவர் வலியுறுத்தினாராம். எனவே தேசிய முன்னணி குறைந்த தொகுதிகளில் போட்டியிட்டால் அது கூட்டணியின் பலவீனத்தை வெளிப்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்ததாக கூறப்படுகிறது. மாறாக குறைந்தது 115 தொகுதிகளில் போட்டியிட்டால் தேசிய முன்னணி அதிக இடங்களை வென்று மத்திய அரசை வழிநடத்தும் வாய்ப்பை அதிகரிக்கும் எனவும் அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதுநாள் வரை தனித்து போட்டியில்லை என்றும் ஒற்றுமை அரசாங்க கூட்டணியாகத்தான் போட்டியிடுவோம் என்றும் கூறி வந்த ஜஹீர் தற்போது 115 தொகுதிகளுக்கு குறிவைத்திருப்பது ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது. தேசிய முன்னணி தனித்து நின்றால் மட்டுமே இது சாத்தியமாகும். ஒருவேளை கூட்டணியாக போட்டியிட்டால் பக்கத்தான் ஹராப்பான் கூட்டணி கட்சிகள் இவ்வளவு தொகுதிகளை தேசிய முன்னணிக்கு விட்டு தருமா என்பதும் பெரிய கேள்விக்குறியே. குவாலலம்பூர் புக்கிட் ஜாலிலில் உள்ள கம்போங் முஹிபா PPR அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 4 வயது சிறுவன் உயிரிழந்தான். நேற்று அதிகாலை ஏற்பட்ட அந்த தீயில் அவ்வீடு 80 விழுக்காடு சேதமடைந்தது. தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினாலும் சிறுவன் மயக்க நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டு பின்னர் உயிரிழந்ததாக அறிவிக்கப்பட்டது. உணவு வழங்குவதற்காக 9 மாத குழந்தை முதல் 10 வயது சிறுவன் வரையிலான 6 குழந்தைகளையும் வீட்டில் தனியே விட்டுவிட்டு தாய் வெளியில் சென்ற போது இத்துயரம் நிகழ்ந்தது தொடக்க கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அண்டை வீட்டார் ஓடிச் சென்று மற்ற குழந்தைகளை காப்பாற்றிய வேளை சம்பந்தப்பட்ட சிறுவன் மட்டும் தீ வேகமாக பரவிவிட்ட முதன்மை படுக்கை அறையில் சிக்கிக் கொண்டான். இச்சம்பவத்துக்கு பெற்றோரின் கவனக்குறைவு காரணமா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். அதாவது தீ விபத்து நிகழ்ந்த போது அவன் கண்காணிப்பின்றி இருந்தானா என்பதை அதிகாரிகள் ஆராய்ந்து வருகின்றனர். விபத்துக்கான காரணமும் விசாரிக்கப்படுகிறது. Melaka Alor Gaja Muar Tampen Tangka Makale Melaka Bollywood Bazaar மற்றும் Foodie Macha Viral Food Festival Melaka Mall Labo Ayirkuru Melakaவில் MB எதிரில் மார்ச் 5 முதல் 8 வரை நாட்டின் புகழ்பெற்ற வைரல் ஃபுட்ஸ் ஆன்லைன் மற்றும் ஹோல்சேல் வெண்டர்ஸுடன் 100க்கும் அதிகமான நியூ அரைவல்ஸ் பிரீமியம் குவாலிட்டி மற்றும் பூத்திக் கலெக்ஷன். வாங்க வைரல் ஃபுட்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே ஷாப்பிங் பண்ணலாம். பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட். சரவாக் பிந்தாங்கோரில் பள்ளி மாணவியுடன் பாலியல் விவகாரத்தில் சிக்கி 39 வயது ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளார். மாணவி தொடர்ந்து பள்ளிக்கு மட்டம் போட்டதை அடுத்து பள்ளி நிர்வாகம் உள் விசாரணை நடத்தியதில் உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. விஷயம் குடும்பத்தாருக்கு தெரியப்படுத்தப்பட்டதும் மாணவியின் தாயார் போலீசில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் ஆசிரியர் கைதானதாக போலீசார் கூறினர்.
பாதிக்கப்பட்ட மாணவியின் அடையாளத்தை பாதுகாக்கும் வகையில் போலீசார் கூடுதல் விவரங்களை வெளியிடவில்லை. புது தோற்றத்துடன் வந்துவிட்டது சாரதா டெக்ஸ்டைல்ஸ். பல டிசைன்களில் அனைவருக்குமான வண்ண வண்ண ஆடைகள். பிரிக்ஃபீல்ட் சென்ட்ரல் ஸ்ட்ரீட்டில் புதுக்கிளை. உடனே வாங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க. சபாவில் காட்டுக்கு வேட்டைக்கு சென்ற ஆடவர் மரணமடைந்த சம்பவத்தில் அவரது நண்பரை போலீசார் சந்தேகத்தில் கைது செய்துள்ளனர். ஆரம்பத்தில் அந்த நபர் மரத்திலிருந்து விழுந்து உயிரிழந்ததாக நம்பப்பட்டது. ஆனால் பின்னர் நடத்தப்பட்ட பரிசோதனையில் அவரது உடலில் துப்பாக்கி காயங்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து போலீசார் அவருடன் வேட்டைக்கு சென்ற நண்பரை கைது செய்து கொலை விசாரணை நடத்தி வருகின்றனர். இச்சம்பவம் விபத்தா அல்லது திட்டமிட்ட கொலையா என்பது விசாரணையில் அம்பலமாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். வாஷிங்டனுக்கு மிகப்பெரிய மறுட்டலாக இருந்து வந்த ஈரானிய உச்ச தலைவர் அயத்தொலா அலி கமேனி கொல்லப்பட்டு விட்டாலும் ஈரானில் அமெரிக்க ராணுவ நடவடிக்கைகள் தொடர்ந்து தீவிரமடைந்துள்ளன. அனைத்து இலக்குகளும் அடையப்படும் வரை நடவடிக்கைகள் தொடரும் என அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சூளுரைத்துள்ளதே அதற்கு காரணம். எனவே அமெரிக்க தரப்பிலும் மேலும் பல உயிரிழப்புகள் ஏற்படலாம் என ட்ரம்ப் தெரிவித்தார். இதுவரை 3 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் 5 பேர் கடுமையாக காயமடைந்துள்ளதாகவும் அமெரிக்க மத்திய கட்டளை தளமான சென்காம் உறுதிப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் ஈரானின் புரட்சிகர காவல் படை தலைமையகமான IRGCயை அழித்து விட்டதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இது விஷமுள்ள பாம்பின் தலை பிடுங்கப்பட்டது போல தலைநகர் தெஹ்ரானின் ராணுவ கட்டமைப்புக்கு கிடைத்த மரண அடி என சென்காம் வர்ணித்தது. கடந்த 47 ஆண்டுகளில் 1000க்கும் மேற்பட்ட அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டதற்கு இந்த IRGC மையமே காரணம் என்றும் அது கூறியது. இவ்வேளையில் ஈரானிய முன்னாள் அதிபர் மஹ்மூத் அஹ்மதினெஜாட் தெஹ்ரானின் வடகிழக்கில் உள்ள அவரது இல்லத்தில் நடத்தப்பட்ட இஸ்ரேல் அமெரிக்க விமான தாக்குதலில் உயிரிழந்துள்ளார். அவரது பாதுகாவலர்களில் சிலரும் கொல்லப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2005 முதல் 2013 வரை ஈரானை வழிநடத்திய அஹ்மதினெஜாட் இதுநாள் வரை அரசின் ஆலோசனை குழுவில் முக்கிய பங்காற்றி வந்தார். அமெரிக்க வீரர்கள் உயிரிழப்பு, ஈரானின் முக்கிய ராணுவ தலைமையகம் அழிப்பு, முன்னாள் அதிபரின் மரணம் ஆகியவை மத்திய கிழக்கு வட்டாரத்தில் பதற்றத்தை உச்சக்கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. உலக தலைவர்கள் கவனமாக கண்காணித்து வரும் நிலையில் பரவலான வட்டார போர் உருவாகும் அச்சமும் அதிகரித்துள்ளது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் ப்ரொஃபஷனல் டிப்ளோமா இன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.